பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இங்கு கோவில் காவலாளிகள் தங்களை தாக்கியதாக கோவிலுக்கு வந்த வழக்கறிஞர்கள் சிலர் புகார் அளித்திருந்தனர். இது பொய் புகார் என கோவில் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே இதுபோன்ற பொய் புகாரில் போலீசாரால் தாக்கப்பட்டு கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கிலும் போலீசார் தீர விசாரிக்காமல் எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது எனவும், இதனால் கோவில் ஊழியர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் என தெரிவித்துள்ளார்கள். வழக்கு பதிவு செய்வதற்கு முன்பாக தீர விசாரணை செய்த பிறகே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோவில் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் காவலாளர்கள் மீது எவ்விதமான தவறு இல்லை எனவும், வழக்கறிஞர்கள் மீதுதான் தவறு எனவும் சம்பவத்தை நேரில் பார்த்த பக்தர் ஒருவர் வீடியோ மூலம் வாக்குமூலம் வெளியிட்டுள்ளார். என் பேர் முருகானந்துங்க. பொள்ளாச்சியில் கேட்டரிங் சர்வீஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிற 22 வருஷமாக. போன வருஷம் நான் லயன்ஸ் கிளப்பில் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறேன். இப்போ கோவை மாவட்ட தோகா, அதாவது பாத்திரக்கடை ஹையர் வுட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷனில் கோவை மாவட்ட துணைத் தலைவர் போஸ்டிங்கில் இருக்கிறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் ஒரு காமன் மேனாக சொல்கிறேன். கோயில் பக்தர்கள் தான் கோயிலுக்கு நானும் பக்தர். என்னை மாதிரி ஒரு பக்தர் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இது நியாயமாக அந்த பக்தர் மேலே தான் தப்பு. ஏன்னா அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு தேவையெல்லாம் பேச போக தான் இந்த பிரச்சனை உருவாச்சு. அவங்க ரூல் கரெக்டாக என்னமோ அவங்க டியூட்டி என்னமோ அதை பார்த்தாங்க. அவங்க சைடு எந்த ப்ராப்ளம் கிடையாது. அவங்க நியாயமாக என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணாங்க. தேவையில்லாமல் லேடிஸும் காட்டி அதை ஒரு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அதை வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. நடந்த விஷயம் இவ்வளோதாங்க. எந்த பிரச்சனையும் அந்த பையங்கனால வரல. அவங்க கரெக்டாக தான் நடந்தாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க டியூட்டி கரெக்டாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. வெளியே போயிட்டாங்க. நன்றிங்க, வணக்கம்.